வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்வம், நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அது தனுஷுக்கு மாத்திரம் இல்லை, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்த மட்டும், நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் நடுவில் 2 படம் நடித்தேன். அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்க எல்லாருக்கும் இப்போ தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞனை ஆரம்பிச்சு இந்த படத்தில் சொல்ற விஷயத்தையே தான் கதையா சொல்றது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் பேசணும். ஒரு விஷயம்தான், தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு உதாரணம் வேணா, தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியரா முயற்சி பண்ணிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆயிட்டமே, நம்ம தான் டைரக்டர் ஆயிட்டமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஆயிட்டமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடிச்சமேன்னு ஒரு தன்னிறைவு இல்லாம இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லாரையும் தேடி எங்க படத்தை பத்தி உங்களுக்கு நாங்க விளம்பரப்படுத்துறோம், அதுல நாங்க பயனடைகிறோம்ங்கிறது உண்மை. அதே சமயத்துல உங்களுக்கு எங்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாம இருக்கலாம், நம்ம ஏழ்மையில இருக்கிறோம், வறுமையில இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமா நிறைய விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திட்டே இருக்காரு. சோ இதுலயும் சொல்றேன்னா, வறுமை இருந்ததுனாலதான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். அம்பானி தின வேலைக்கு போறாரு, நம்மளும் வேலைக்கு போறோம். அம்பானி டெய்லி பிளைட்ல போனாரா, நம்ம சைக்கிள்ல போவோம், நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒண்ணுதான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்றாரு. சோ நீங்க அவருக்காக இங்க நின்று இங்க நிக்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்க பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்க அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கு போறோம்னு சொன்னி தனுஷ் சார் சொன்னாரு. சோ நிச்சயமா கொட்டுற மழையா இருந்தாலும் நாங்க வந்திருப்போம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்துல நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். சோ அதனாலயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். சோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சோ இப்ப காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்னைக்குமே அழியாது. நம்ம எல்லாரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துட்டு தான் இருக்கோம். இப்ப நானும் ஃபியூச்சர்ல ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம ரூட்ஸ் என்னைக்குமே மறக்க கூடாது. அத வலியுறுத்துற ஒரு சின்ன ஒரு மெசேஜா இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு, உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டா உதார் பண்றதுக்கு இட்லி கடையில அர்ஷுன்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்திருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனரா நேரா அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சது அப்புறம் ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட் ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. அது நான் ரொம்ப வியந்து போனேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. சோ நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்றது நான் இன்னைக்கு சொல்றேன். அண்ட் October 1st படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பமா போய் படத்தை பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதுல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. சத்யராஜன் இருக்கட்டும், ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், பார்த்திபன் இருக்கட்டும், அகைன் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நம்ம இளவரச அண்ணன், எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும்.
ஸோ அஸ்வினை நீங்க திரையில பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. உங்க டைரக்ஷன்ல நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்க கூட நடிச்சது இன்னும் அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். ஜிவி அப்கோர்ஸ் நீங்க எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க, சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங் ஆர்ஆரோட படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ திருச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ஏன்னா டைம் டிலே ஆகிட்டு இருக்கு, இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும். ஸோ தேங்க்யூ சோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லாரும் மீட் பண்ணணும் எனக்கு ஆசை. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி.